கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். நாம் அதிகால ஆராதனை வேதாந்தத்தில் இருக்கிற தாவரங்கள், மரம், செடி, கொடிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்தில் 154 தாவர வகைகள் இருக்கிறது என்று ஒவ்வொரு தாவரமாக, மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக இந்த அதிகால ஆராதனை தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நேற்று காட்டத்தி மரத்தை குறித்து தியானித்தோம். காட்டத்தி மரத்தை குறித்து வேதாந்தத்தில் 2 இடங்கள்ல மாத்திரம்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும், 2 நாளாகமம் 9:27, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19:4, இந்த 3 இடங்கள்ல மட்டும்தான் காட்டத்தி மரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 10:27 கேதுரு மரங்களை சாலமுடைய நாட்கள்ல எப்படி அவரு பயிரிட செய்தார்னா, பள்ளத்தாக்குகளில் அதிகமாய் வளரக்கூடிய காட்டத்தி மரத்தை போல, தேவ பிள்ளைகளை, சாலமுடைய நாட்கள்ல வெள்ளி எப்படி இருந்ததுன்னா கற்களை போல பெருக பண்ணார். கேதுரு மரங்களை எப்படி அவர் வளர செய்தார்னா, எப்பிராத்தா காடுகளில நம்ம ஆளுங்க காடுகளை போய் அழிச்சிடுவாங்க. ஒன்று தீ வச்சு கொளுத்திடுவாங்க, இல்லை மரங்களை வெட்டிக்கின்னு வந்துடுவாங்க. ஆனால் சாலமோன் அப்படி இல்லை. இந்த காட்டத்தி மரம் பள்ளத்தாக்குகளில் அதிகமாய் வளரக்கூடிய மரம். அது போல எப்பிராத்தா காடுகளில் போயிட்டு தேவாலயத்துக்கு தேவையான மரங்களை வெட்டிட்டு அது பக்கத்துல ஒரு கேதுரு கண்ணை யார் வைப்பாரு? சாலமோன் வைத்தார். ஆகவேதான் நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாமா? எருசலேமிலே பாருங்க, வெள்ளிய கற்களை போலவும் கேதுரு மரங்களை அல்லேலூயா. காட்டத்தி மரம் எப்படி இருக்குன்னா பள்ளத்தாக்குல அதிகமா இருக்கும். அது போல எப்பிராத்தா காடுகளிலே கேதுரு மரங்களை யார் அதிகமாக்கினார்? சாலமோன் அதிகமாக்கினார். இப்ப இருக்கிற ஆட்சியாளர் வரும்போது 18,000 15,000 ரூபாய் இருந்த சவரம் இப்ப எவ்வளவு வந்துச்சு? 1,17,000, 1.5 லட்சம் வந்துச்சு. எல்லாம் வந்துச்சு. கருப்பு பணம் வச்சிருக்கவன் வாங்குறான். ஏழை பாய அதை பார்த்து கடையை வேடிக்கை பார்த்துட்டு வெளியே போகுது. வாங்க முடியுதா? இல்லை. கவனிக்கலாம். எதற்காக சொல்ல வரேன்னா, சாலமுடைய நாட்களில் கல்லையே அவர் எப்படி ஆக்குறாரு? வெள்ளியாக மாற பண்ணினார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செடி என்ன செடினா, இயேசு தலையில சூட்டப்பட்ட முட்கிரீடம், முட்மரம், முட்செடின்னு எழுதிங்க, இல்லைன்னா முள் மரம் என்று எழுதிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 29 30 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 29 30 வரைக்கும் வாசிக்கலாம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து ஒரு கோலை கொடுத்து முழங்கார் படியிட்டு வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி சிரசில் அடித்தார்கள். கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு அந்த முள்ளு மரத்திலிருந்து கிளையை வெட்டி ஒரு கிரீடமாக பின்னி அவர் சிரசில வைத்து அவருக்கு முன்பதாக முழங்கார் படிட்டு, யூதருக்கு ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அதே கோலை எடுத்து சிரசில அடிச்சாங்க. அவர் முற்கிடத்துல இருந்த முள்ளு பார்த்தீங்கன்னா 90 முள்ளாக இருந்தது. அந்த 90 முள்ளுல 19 முள்ளு ஆழமா இறங்குச்சு. எடுக்கிறாங்க, உடையுது. அதனால அந்த 19 முள்ள என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. அல்லேலூயா. சரி,
கவனிக்கலாம். இந்த முள்ளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக பலேரேசுடைய வீட்டுக்கு முன்பதாக ஏசப்பா போய் நிற்கிறார். பலேரேஸ் அந்த 100க்கு அதிபதி பலேரேஸ் கேட்கிறார், ஐயா என்ன ஐயான்னு கேட்கிறார். இந்த வேலியை எடுப்பான்னு சொல்றார். இஸ்ரவேலில இந்த முள் மரத்தை வேலிகளாக தங்கள் வீடுகளுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி செடி, இந்த முள்ளு செடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலிகளாக வீடுகளுக்கு பயன்படுத்துவாங்க. அது போல பாலஸ்தீன தேசத்துல, இஸ்ரேல் தேசத்துல இயேசு கிறிஸ்து தலையில சூட்டப்பட்ட அந்த முள் கிரீடம் செடியை, மரத்தை இஸ்ரவேல்ல தங்கள் வீடுகளுக்கு வேலிகளாக, தோட்டங்களுக்கு வேலிகளாக பயன்படுத்துவாங்க. இந்த பலேரேசு வீட்டுக்கு முன்பதாக போய் யார் நிற்கிறாரு? ஏசப்பா நிற்கிறார். உள்ளந்து ஐயான்றார், இந்த முள் வேலியை எடுத்திருப்பான்றார். சரியா அப்படின்றார். 2வது நாள் நிற்கிறாரு. முள்வேலி எடுக்கப்பட்ட பாடகம் என்னப்பான்னு கேட்கிறாரு. ஐயா நான் எடுத்துறேன் ஐயான்னார். 3ஆம் நாள் நிற்கிறாரு. இயேசுவின் முகம் ஒரு மாதிரியா இருக்குது. ஐயா அப்படின்றாரு. நான் எடுத்துறேன், சீக்கிரம் எடுத்துறேன் ஐயா அப்படின்னு சொல்லி பலிரே சொன்னாரு. ஆனாலும் எடுக்கல. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தலையில சூட்டப்பட்ட அந்த முள் கொடி, அந்த கிளை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பலேரேசுடைய வீட்டு தோட்டத்தின் வேலியிலிருந்து எடுக்கப்பட்ட முள் செடி தான் அது. தேவ பிள்ளைகளே, அந்த முள்ளு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்றேன், கவனிங்க. சிவப்பு நிறத்துல இருக்கும். 4 அங்கலம். இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற முள் மரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி நீளமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 அங்கலம் நீளம் இருக்கும். இந்த மரத்துல இருந்து ரொம்ப உயரமா வராது, கொஞ்சம் அடி உயரம் தான், கொஞ்சம் தான் உயரமா இருக்கு அந்த மரம். இந்த முள் கிளையை உடைத்து வளைச்சா ரப்பர் மாதிரி வளையும், உடையாது. ரப்பர் மாதிரி ஒரு கிளையை வெட்டி அதை வளைச்சோம்னா எப்படி இருக்குன்னா ரப்பர் மாதிரி வளையும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு கிரீடம் தலைக்கு ஏற்றவாறு இதை பின்னுவதற்கு, கிரீடம் செய்வதற்கு ஏற்றதாய் காணப்பட்டது. மார்ச் ஏப்ரல் மாசத்துல இந்த முள்ளு மரத்துல ஒரு இலை கூட இருக்கு. 2 மாசம் மார்ச் ஏப்ரல் மாசத்துல ஒரு இலை கூட இருக்கவே இருக்காது. தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகிறாங்க. அப்போ போயிட்டு இந்த முற்கிரீடத்தை, அந்த முள்ளை வெட்டின்னு வராங்களே, அதுல இலைகள் இருந்திருக்குமா? இல்லை. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகள். அது மாத்திரம் இல்லை, இந்த முள்ளு பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்குன்னா, நம்ம ஊர்களில் இருக்கிற முள்ளு நீளமா இருக்கும். இது நீளமா இருக்கும், ஆனால் சிலுவை வடிவில் இருக்கும். நான் போர்டில் எழுதி போகிறேன் பாருங்க, போர்டில் எழுதி போகிறேன், வரைஞ்சி போகிறேன் பாருங்க. இப்படி இருக்கும். இதான் கிளைன்னு வச்சுங்களேன். இப்படி வருகிற இந்த முள்ளு இப்படி தானே இருக்கணும், இப்படி தானே இருக்கணும் முள்ளு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது போல சிலுவை வடிவில் இருக்கும். இந்த முள்ளு பார்ப்பதற்கு சிலுவை வடிவில் இருக்கும். இது எப்படி அடிச்சாலும் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு தலையில இறங்கும். அப்பேற்பட்ட வேதனையை தேவனாகிய கர்த்தனவனா நம்முடைய பாடுகளுக்காக சுமந்தார். முற்கிரனை அடித்து பிளாத் இடத்துல கொண்டு போறாங்க. கவனிக்கலாம், பிளாத்துடைய அரண்மனைக்கு போவதற்கு 28 படிகள் ஏறி புறப்பட்டு போனோம். அந்த 28 படிகள் முழுவதுமா ரத்தமாகவே காணப்பட்டது. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இதுல ஒரு 3 காரியங்களை சொல்றேன். சிலுவையில சாபத்தை கர்த்தர் ஆஸ்வதமாய் மாற்றுவதற்கு உணர்த்தும்படியாக தான் முட்கிரீடத்தை முள் வடிவத்துல அவர் சிலுவையில என்ன பண்ணா, முள் வடிவத்தில் இருக்கிற, அதாவது சிலுவை வடிவத்தில் இருக்கிற முள்ளை அவர் சிரசில வைத்தாங்க. திரும்ப சொல்றேன், சிலுவையில சாபத்தை ஆஸ்வதமாய் மாற்றுவதற்காக அதை உணர்த்தும் விதத்துல அவர் தலையில இருக்கிற முள்ளை எப்படி இருந்தது? சிலுவை வடிவில் காணப்பட்ட. தேவ பிள்ளைகளை, சாபம் மாறணும்னு ஒரே வழி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தா தான் சாபம் மாறும். ஒரு சிலர் சொல்றாங்க, எங்க மூதாதையருடைய சாபம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கவனிக்கலாம். நீங்க யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் வாசிக்கலாமா? யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6-7. கவனிக்கலாம். இப்ப 5-இருந்து வாசி. சேவிக்கவும் வேண்டாம். பாருங்க, 10 கட்டளைகள் கொடுக்கும்போது முதல் கட்டளையே என்னை அல்லாமல் வேறொரு தேவனை உண்டாக்க வேண்டாம். காரணத்தை கர்த்தர் சொல்றாரு. நான் யாரு? எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லிட்டு தலைமுறை மட்டும் கர்த்தர் நம்ம விசாரிக்கிறார். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத இருக்கும் போது விக்கிரக ஆராதனை செய்தோம். அந்த விக்கிரக ஆராதனை நிமித்தமாய் பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்முடைய சந்ததி 3ஆம் 4ஆம் சந்ததி மட்டும் கர்த்தர் என்ன பண்றாராம்? விசாரிக்கிறாராம். பாருங்க, இப்ப கன்வெர்ட் ஆகணும். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ இரக்கம் செய்கிறேன். பாருங்க, எப்போ சாபம் நம்மளை விட்டு விலகுதுன்னா, பாவத்துல விக்கிரக ஆராதனை அசுத்தத்துல இருக்கிற வரைக்கும் சாபம் எத்தனாம் தலைமுறை வரைக்கும் தொடருது? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தொடருது. இப்ப இயேசுவை ஏற்றுக்கின்னு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவர் கற்பனையை கை கொண்ட உடனே 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன பண்றாரு? இரக்கம் செய்யறாரு. அப்ப இயேசுக்குள்ள வருவதற்கு முன்பு நம்மள சாபம் பின்தொடரும். நம்ம அன்பு கூற அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிற்பாடு நம்முடைய மூதாதையரோட அந்த சாபத்தை நிறுத்தினார். ஒரு சிலர் சொல்றாங்க, எங்க தாத்தா செய்த பாவம் யார்? கிறிஸ்துவங்களே சொல்றாங்க, எங்க அப்பா செய்த பாவம் தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க கர்த்தருக்குள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லின்படி நடப்பீர்கள்னா அந்த சாபம் அவங்களோடு நின்றோம், உன்னை தொடராது. ஆமென். இதைதான் சொல்றார் 6ஆம் வசனத்துல, என்னிடத்துல அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்றாராம்? இரக்கம் செய்யறேன்றார். அப்போ சிலுவையில சாபத்தை ஆஸ்வதமாய் மாற்றுவதற்காக முள் சிலுவை வடிவில் இருக்கிற அந்த மூழ்கிரிடத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னவனா ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 2வது தேவ பிள்ளைகளை, சிலுவையில் சிந்தின ரத்தம் என்ன நிறத்துல இருந்தது? சிவப்பு நிறத்துல இருந்தது. இந்த முள்ளும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். இந்த முள் எந்த நிறத்துல இருக்கும்? சிவப்பு நிறத்துல இருக்கும். நான் கர்த்தருக்கு சித்தமானா இந்த 21 உபஜபத்துல எடுக்கிறேன். என்னாகமும் 19ஆம் அதிகாரத்துல சிவப்பு கிடரி, அந்த சிவப்பு கிடரி தான் பலி செலுத்தி பாளையத்துக்கு புறம்பாக அதை சுட்டெரித்து அதனுடைய சாம்பலை எடுத்து தண்ணீர்ல கலக்கி அதை யூசோப்பு கொழுந்தினால் அதை தொட்டு ஆசாரியனை பண்ண ஜனங்கள் மேல தெளிப்போம். அவங்கள சுத்திகரிக்க முடியாது. அந்த கிடரி பார்த்தீங்கன்னா கையில இருக்கிற இந்த சிவப்பு இருக்குது இல்லையா, கையில இது போல சிவப்பா இருக்கும். ஒரு வெள்ளை நிறமோ அல்லது கருப்பு நிறமோ அதுல இருக்குமானா அதை பலி செலுத்த மாட்டேன். அந்த சிவப்பு நிறம் அந்த கிடரி பார்த்தீங்கன்னா நுகத்தடிக்கு உட்படாததா இருக்கணும்ன்ற. நுகத்தடி என்பது பாவத்துக்கு அடையாளம். அப்போ நுகத்தடிக்கு உட்படாத இருக்கிற அந்த சிவப்பு கிடரி பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுல எந்த நிறமும் இருக்கவே கூடாது. கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் இருக்கக்கூடாது. இயேசுவினிடத்துல எந்த பழுதும் இல்லை. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின அந்த சிவப்பு ரத்தத்தினால நமக்கு என்ன ஆயிடுச்சு? சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்ப அந்த முள்ளு கூட என்ன நிறத்துல இருந்தது? சிவப்பு நிறத்துல இருந்தது. அல்லேலூயா. சரி, 3வது காரியம், இந்த முட்களுக்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு என்ன கிடைச்சதுன்னா, பாருங்க, நீதியின் கிரீடம் கிடைச்சது. என்ன கிரீடம் கிடைச்சது? நமக்கு நீதியின் கிரீடத்தை உண்டு பண்ணும்படியா
அவருக்கு என்ன கிரீடம் கிடைச்சது? முட்கிரீடம் கிடைச்சது. அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த முள்ளுல இருந்து 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இன்னொன்று, சிவப்பு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். மூன்றாவது, அவருடைய முட்கிரீடம் நமக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தரும்படியாக செய்தது. ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம், இந்த கிரீடத்தை தான், முள் கிரீடத்தை தான் இயேசு கிறிஸ்துடைய சிரசில வச்சு அடிச்சாங்க. அல்லேலூயா. சரி, முள் என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம், உன்னத பாட்டு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ள எனக்கு பிரியமானவனும் இருக்கிறார். எல்லாரும் கவனிங்க. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவனும் இருக்கிறார். முள்கு, அதாவது அந்த முள்ளுகளுக்குள்ளதான் எது இருக்குது? லீலி புஷ்பம் இருக்குது. அப்படியே குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவனும் இருக்கிறான்னு சொல்றார். குமாரத்தி என்று சொல்லுகிறது புறஜாதி குறிக்கிறது. இந்த முள்ளுனால தான் எதுக்கு பாதுகாப்பு இருக்குது? அந்த பூக்கு, லீலி புஷ்பத்துக்கு இருக்குது. நம்ம சுற்றின இருக்கிற புறஜாதி மக்களால் தான் நமக்கு பாதுகாப்பு என்று கர்த்தர் சொல்றார். நம்ம நினைக்கிறோம், அவங்களால பிரச்சனை போராட்டம் வரும்போது இந்த முள்ளை எடுங்கப்பா, முள்வேலி எடுத்தா அந்த பயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. இருக்குதா? இல்லை. தெய்வ பிள்ளைகளை, அவங்க கொடுக்கிற பிரச்சனை போராட்டம் உன்னை கர்த்தருக்குள்ள வளர செய்யும். தேவனுக்குள்ள உன்னை வைராக்கியமா ஊன்ற கட்டப்பட செய்யும். அதனால பாருங்க, குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவள் என்ன பண்றான்? இருக்கிறா. எங்களை வயநாடத்தில் ஒரு ஊழியக்கார வயசானவர் ஊழியத்துக்கு போகிறது முன்பதாக கட்டவிழ்க்க ஊழியம் என்று சொல்லி சுவிசேஷம் ஊழியம் சென்னையில் இருக்கிற திருமங்கலத்தில் செய்கிறாங்க. அப்போ ஒரு வயசான ஒரு ஊழியக்காரு இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணார். எப்படி பிரசங்கம் பண்ணார்னா, நம்ம போகிறோம், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சோர்ந்துடக்கூடாது. லீலி புஷ்பம் அது அப்படியே இருந்ததுன்னா 1 மாதம் கூட வராது. அது சுற்றிலும் இருக்கிற முள்ளுகளில் காற்றினால் அசைப்பட்டு அது பிக்க அது மேலே ஒப்பு கொடுத்தா தான் அதோடைய வாசம் 1 மைல் தூரத்துக்கு வீசும். அதே போல் நமக்கு ஊழியத்து நிமித்தமாக, புறஜாதி நிமித்தமாக பிரச்சனை போராட்டம் வரும்போது உன்னில கிறிஸ்துவன் மனம் வீசும் அப்படின்னாரு. அல்லேலூயா. அதனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, அந்த முள்ளு வேலையை எடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளையே, அதனால கர்த்தர் உன்னை வளர செய்வார். அல்லேலூயா. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. புரியுதுங்களா? அல்லேலூயா. சரி, பாருங்க, பிற்பாடு ரெண்டாவது காரியம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் இருங்க. கவனிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியுடைய மனைவி சோரம் போகிறா. ஓசியா தீர்க்கதரிசியுடைய மனைவி யாருக்கு அடையாளம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம். ஓசியா தேவனுக்கு அடையாளம். தேவ பிள்ளைகளே, அவர் சோரம் போனது நிமித்தமா, அதை ஓசியா தீர்க்கதரிசி விட்டு திரும்பவும் அவர் சோரம், அதாவது பாவ பாதைக்கு, பழைய பாதைக்கு போனது நிமித்தமா, ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன்னு சொல்றார். தேவ பிள்ளைகளே, பாவம் நம்முடைய தரிசனத்தை கெடுத்துரும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அதாவது முட்டுக்கட்டிய வேலியா வந்துடும். புரியுதுங்களா சொல்றது? சிம்சன் பாவம் செய்தார், பாதை தெரிஞ்சுதா? எதை எடுத்தாங்க? முதல்ல 2 கண்ணும் போயிடுச்சு, தரிசனமே போயிடுச்சு, பார்வையே போயிடுச்சு. அதுதான் சொல்றாரு, ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், அவள் பாதைகளை கண்டுபிடிக்காதபடிக்கு மதிலை எழுப்புவான்.
அப்போ பழைய வாழ்க்கை, பழைய பாவத்துக்கு, பழைய அசுத்தம் நமக்குள்ள பிரவேசிக்கும்னா முள்ளுகளினால கர்த்தர் வேலி அடைத்து என்ன செய்யறாருன்னா நம்ம பாதையை கண்டுபிடிக்காத கூடாதபடி மதிலையும் கூட கர்த்தர் நம்மை எழுப்புறார். அப்போ ஆண்டவர் நம்ம மேல வைத்த நோக்கம், திட்டம், ஆசீர்வாதத்தை நம்மளால பெறவே முடியாது போயிடும். ஏன்னா கர்த்தர் எதை எழுப்புறாரு? மதிலை எழுப்புறார். நம்ம போகக்கூடாதபடிக்கு எதை அடைக்கிறாரு? முள்ளை அடைக்கிறாருங்க. எவ்வளோ ஊழியக்காரங்க பிரகாசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பாவம் வந்த பிற்பாடு அவங்க ஊழியம் வளர்றது கிடையாது. காரணம் என்ன? கர்த்தர் முள்வேலியை ஏற்படுத்திட்டார். ஆமாங்க, பாதை தெரியக்கூடாதபடி ஆண்டவர் எதை எழுப்புறாருன்னா சுவரை எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, முதல் காரியம் முள்ளு நமக்கு பாதுகாப்பு. ரெண்டாவது, தெய்வ பிள்ளைகளை பாவம் செய்வோமானா நம் பாதை தெரியக்கூடாதபடி, நம் போகக்கூடாதபடி நம்முடைய பாதையை கர்த்தர் என்ன பண்றாரு? முள்ளுகளினாலே வேலி அடைப்பேன் என்று கர்த்தர் நம்ம சொல்றாரு. சரி, மூன்றாவது காரியம் லூக்கா சுவிசேஷ புத்தகம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்க 8-7 வாசித்து பார்ப்பீங்கன்னா சில வித முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வள முள்ளு ஆ ஆ ஆ வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. கவனிக்கலாம். வித நல்ல நேரத்துல விழுது, நல்ல பலனை கொடுக்குது. ரெண்டாவது வித மண் இல்லாத, அதிக மண் இல்லாத பாறைகள் இடத்துல விதைக்கப்படுது. அதுவும் வளருது. வேறு ஆழமா போகாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா வெயில்னால அது தீஞ்சு உபத்திரத்துல அது நிக்கலன்றார். மூன்றாவது முள் நல்ல 2 வாக்கு தத்துவத்துக்கு நல்லா தலையாசித்து பாயிண்ட்டுகள்லாம் தலையாசித்து வசனத்தை கேட்பாங்க. பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முள் உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளை அந்த முள்ளானது என்னன்னா இது வளரக்கூடாதபடி என்ன பண்ணிச்சான்? நெருக்கி போட்டது. பலன் கொடாது இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது. உலகத்தின் மேல ஆசை வைத்து உலகம் போகிற போக்கில் போனோம்னா நம்ம எங்க விதைக்கப்பட்டிருக்குன்னா முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கோம். அந்த வசனத்தை முடியுமா? இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறாங்க. அப்போ உலகத்தின் மேல, சிற்றின்பங்கள் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வைக்கிறவங்க தேவ பிள்ளைகளை அவங்க நெருக்கப்பட்டு என்ன கொடுக்க முடியல? பலனை கொடுக்க முடியலன்றார். அப்போ உலகத்துக்கு பின்னாடி, பாவத்துக்கு பின்னாடி, உலக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி, உலகம் போகிற போக்கில் தான் அலங்கரித்து போகிறவங்க அவங்க எங்க விதைக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்டவங்க. அது நெருக்கம். அது என்ன பண்ணாதுன்னா அவங்களுக்கு பலனை கொடுக்காம போயிடும். அல்லேலூயா. சரி, 3 முள்ளுகளை குறித்து தியானித்து. ஒரு முள்ளு நமக்கு பாதுகாப்பு. அதாவது முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவனும் இருக்கிறான்னு சொல்றார். அப்போ முள்ளு தான் நமக்கு தான் வருகிறது பாதுகாப்பு. உலக மக்கள் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பாதுகாப்பு. அவங்களால பிரச்சனை வரலன்னா நீ ஜெபிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளை கவனிக்கலாம். பாவம் செய்தா முள்ளுகளினால நமக்கு கர்த்தர் எதை அடைக்கிறாரு? வேலையை அடைக்கிறார். பிற்பாடு பாதை தெரியக்கூடாதபடி மதுல கர்த்தர் என்ன பண்றாரு? எழுப்புறார். மூன்றாவது தெய்வ பிள்ளைகளை முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்டவங்க சிற்றின்பங்களினால நெருக்கப்பட்டு பலன் கொடாம போறாங்க. உன்னை கர்த்தர் நல்ல நிலத்துல விதைத்திருக்கிறார். அதுவும் பலன் கொடுக்கும். உலகத்தை பார்த்தோம்னா நம்ம நெருக்கப்பட்டு பலன் கொடாம போயிடும். உலகம் 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 அப்படின்னு போனோம்னா நம்ம கர்த்தருக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்பட முடியாது. ஆமென். சரி, ஜெபம் பண்ணலாமா? என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல இறங்கட்டும்.
பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாலையில நடக்க போற உபவாச ஜெபத்தை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுப்பீரா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உண்மை. ஆமென்.